ஐயா, இயற்கை மருத்துவ முறையில் எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவ முறையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இந்த 4448 வியாதியும் உள்ளவர்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறியை நான் உங்களுக்கு இப்போ இயற்கை மருத்துவ முறையில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 4448 வியாதியும் வரவே கூடாதுன்னா ஒரு 2 வழிமுறையாக சொல்கிறேன். ஒன்று, திருவள்ளுவர் ஐயா அவருடைய திருக்குறளில் இந்த மருத்துவம் சார்ந்த பகுதியில் எழுதியிருக்கிற திருக்குறள் எல்லாமே ஒரு இடத்துல கூட அவர் மருந்தை பற்றி எழுதவே இல்லை. இது எத்தனை பேருக்கு தெரியாது. அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க அவர் அருமையாக எழுதியிருக்கிற ஒரு பதிவு என்னென்னா, பசித்து புசி. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், பசி எடுக்கும்போது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் என்றால் அவனுக்கு எந்த நோயும் வராது. பசி எடுக்கும்போது பசி தீர்ற வரையும் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் அடுத்த பசி வர்ற வரையும் வெயிட் பண்ணும். அது இவ்வளோ நாள் அவ்வளோ நாளாக இல்லை, இத்தனை மணி நேரம் அத்தனை மணி நேரம் இல்லை. ஒருவேளை 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பசி எடுக்கலாம். ஒருவேளை 8 மணி நேரம் கூட ஆகலாம். ஒரு நாளைக்கு 2 முறை தான் சாப்பிட முடியும். ஒருவேளை சுத்தமாக பசி எடுக்கல, ஒரு நாளைக்கு 1 முறை தான் சாப்பிட முடியுதுன்னா ஓகே. இப்படி பசிக்காக மட்டும் சாப்பிட்டாங்கன்னா எந்த நோயும் வராது. ருசிக்காக சாப்பிட்டோன்னா எல்லா நோயும் வரும். இன்னொரு மகான் சொல்கிறாரு என்னன்னா, எந்த நோயும் வரக்கூடாதுன்னா ஒரு மனிதன் மகிழ்ச்சியான மனநிலையில் சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் இந்த நோய் வராதுன்றார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ மே மாதம் லீவில் தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிட்டியில் இருக்காங்க. அவர் பிபிக்கு சுகருக்கெல்லாம் மாத்திரை போட்டுக்கிறார், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுக்கிறாரு. அப்படின்றபோது பேரம்பேத்தி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து போகிறாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள், கிராமப்புறங்களில் இருக்காங்க, இவங்க டவுன்லேருந்து போகிறாங்கன்னு வைங்களேன். ஒரு 10 நாள் லீவு இல்லை ஒரு மாதம் லீவில் பேரம்பேத்தியெல்லாம் தாத்தா வீட்டில் இருக்காங்க, பாட்டி வீட்டில் இருக்காங்க. அப்படின்னா அந்த 10 நாள் ஒரு மாதம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த தாத்தா பாட்டிங்க பெரும்பாலும் மாத்திரையே மறந்துடுவாங்க, மாத்திரையே போகிறதுக்கே மறந்துடுவாங்க. ஏன்னா பேரம்பேத்தியங்களை பார்த்து அவங்களோட விளையாடுற அந்த சந்தோஷத்துலேயே அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஒருவேளை அங்கே இருக்கிற அம்மா அவங்களுடைய மகனோ மகளோ, ஏம்மா மாத்திரை போடலையா, ஏப்பா மாத்திரை போடலையா, மறந்துட்டியா அப்படின்னா, அடா அது கிடக்குது பேரம்பேத்திகளோட சந்தோஷத்தில் அது வேறு ஞாபகம் வருதா, விடு அது ஒன்றும் ஆகாது இப்படின்ற மாதிரி அவங்க மனநிலை மாறிப்போகும். அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது எந்த மருந்துகளும் மாத்திரைகளும் தேவையில்லை. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரைகள் மருந்துகள் தேவையில்லை. உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிங்கன்னு சொல்ல வரேன். அப்போது எல்லா நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆழ்மனது, உள்மனது, கவலைன்னு சொல்கிறேன். அவங்க யோசிக்கக்கூடிய அந்த நினைவுகள்னு சொல்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வீட்டில் நடந்தே இருக்குது, வர்ற டென்ஷனில் எனக்கு தலைவலி வந்துடும், வேணாம் வேறு மாதிரி ஆகிடும், கிளம்பு தலைவலி வந்துடும் சொல்லி கத்தினே இருந்தீங்கன்னா தலைவலி வந்துடும். நீங்கள் பண்ணுற காரியத்தப்போ தான் எனக்கு பிபி உச்சிக்கேறுது அப்படின்னு கோவப்பட்டு சண்டை போடுறீங்க, பிபி ஆகிடும். இப்போ என்னன்னா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வியாதிகளை உருவாக்கிடுது, அவ்வளோதான். அப்போது பசி எடுத்தால் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வாழுங்க, நோய் நொடி வராதுங்க. ஒருவேளை சர்க்கரை நோய் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, தைராய்டு வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, இல்லை ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வந்துருச்சு, இல்லை உடம்புல பார்த்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு, இல்லை உடம்புல வெவ்வேறு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காய்கறி பார்த்தீங்கன்னா என்னுடைய முன்னாடி இருக்கு பாருங்கள். இதுதான் மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்த தாய்நாட்டில் இந்த காய்க்கு பேர் என்ன அப்படின்னா மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்கிறாங்க, பரங்கிக்கான்னு சொல்கிறாங்க, அரசணிக்கான்னு சொல்கிறாங்க. இது பொங்கல் காலங்களில் மேக்ஸிமம் வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ அதிகபட்சம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது இங்கே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா காய்கறிகளுக்கும் இந்த காய்கறி அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது பேர் அரசணிக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா காய்கறிகளுக்கும் அரசன், கிங் ஆஃப் த கிங், ராஜா காய்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா காய்கறிக்கும் அரசனாக திகழுது அப்படின்னு சொன்னால் இந்த காய்கறிகள் எவ்வளோ சத்து இருக்கும். இது நமக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கல. 6 சுவை உள்ள உணவுகளில் முக்கியமாக இந்த அரசனைக்காய், பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இடம்பெறும். வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ என்ன பண்ணுவாங்க, நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ பறித்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டிக்கிட்ட கொடுப்பாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசனைக்காய் கூட்டாவோ பொரியலாவோ சாம்பாராவோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா இதை திருவி பார்த்தீங்கன்னாக்கா கேசரி செய்வாங்களா, அது மாதிரி வெல்லம் போட்டு கேசரியாவோ
செஞ்சுடுவாங்க. இல்லைனாக்க இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வெஜிடபிள் ரைஸ் செய்கிற மாதிரி, பிரியாணி செய்கிற மாதிரி பூசணிக்காய் சோறு செய்வாங்க. இதை சாப்பிடும்போது உடலில் எண்ணற்ற மாற்றங்கள் உருவாகும். சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா காய்கறிகளுக்கும் நம்ம நாட்டில் விளைஞ்சிருக்கிற இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஒரு அரசன் காய்கறின்னு சொல்லலாம். எப்படி கருப்பு கவுனி அரிசி எல்லா அரிசிகளுக்கும் ராஜ அரிசின்னு சொல்கிறாங்களோ, ராஜாக்கள் சாப்பிட்ட காலத்தில் ராஜ அரிசின்னு சொல்கிறாங்களோ, கிங் ஆஃப் த கிங் அரிசின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி கிங் ஆஃப் த கிங் காய்கறி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒல்லியாக இருக்கிறவங்கள குண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுக்கலாம். இது எப்படி ஜூஸ் போடணும் அப்படின்னா, அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை ஒரு 100 கிராம் கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சு வடிகட்டிங்கன்னா 1 டம்ளர் ஜூஸ் வந்துடும். இது குடித்தா இனிப்பாக இருக்கும். இதுவே போதுமானது. ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும். சரிங்களா? இது ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்கலாம். இது குடிக்கும்போது சளி பிடிக்குதுன்னு யாருன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா, பிடிச்சாக்க நல்லது தான், கெட்ட சளி வெளியே வரும். அந்த சளியும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சீரகத்தூள் போட்டு தேவையான அளவு போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா அந்த சளியும் வராது. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க மட்டும் சுகர் போடாமல் குடிக்கலாம், மற்றவங்க எல்லாமே சுகர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, ஐயா நோய் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள், ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை எடுக்கலாம்? நோயே இல்லை, நோயே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 3 முறை 4 முறை எடுத்திங்கன்னா எந்த நோயும் வராது. எல்லாரும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம், தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு வேளை உணவில் நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை சூப்பாக வாரத்துக்கு 3 முறை 4 முறை குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லைனா நின்றுட்டே வேலை செய்கிறீங்க, இல்லை ஐடி கம்பெனியில் உட்காந்து வேலை செய்கிறீங்க, சிஸ்டத்தில் உட்காந்து வேலை செய்கிறீங்க, டிரைவர் ஓட்டுறீங்க, இல்லை ஸ்கூலில் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இல்லை மற்ற துறைகளில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிஸியாக இருக்கீங்க, மற்ற இது மாதிரி ஜூஸெல்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எஜமானிய மக்கள் வீட்டிலே வேலை செய்கிறீங்க, இதனால் இதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன். இந்த மஞ்சள் பூசணிக்காயை பிரச்சனை உள்ளவங்க, பிபி, சுகர், ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோய் உள்ளவங்க சர்க்கரை மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 400 கிராம் மஞ்சள் பூசணிக்காயை அப்படியே கட் பண்ணி பச்சையாக மிக்சியில் போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் தண்ணி குடிப்பீங்களா, அதுக்குன்னு பாட்டில் வச்சுருப்பீங்க, அந்த பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துன்னு போயிடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஒரு நாளைக்கு எப்படி 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் குடிச்சிருவீங்களா, அதில் 1 லிட்டர் இந்த ஜூஸாக குடிங்க, மீது 2 லிட்டர் 3 லிட்டர் நார்மல் வாட்டர் குடிங்க. இப்படி குடிச்சிட்டு வரும்போது லைஃப்பில் பெரிய மாற்றத்தை காண்பிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இவ்வளோ நாள் தூக்க மாத்திரை போட்டு தான் நம்ம தூங்கி நிற்போம், ஆனால் தூக்க மாத்திரையே தேவைப்படலை. பிபி மாத்திரை போட்டு தான் தூங்கும், பிபி மாத்திரையே தேவைப்படலை. பிபி உள்ளவங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க வெண்டைக்காயை காலையில் 5 மதியம் 5 நைட் 5 சாப்பிடுவாங்க, பச்சை கடிச்சு மணி சாப்பிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு, ஆஸ்மா பிரச்சனை இருந்துச்சு, வீசிங் பிரச்சனை இருந்துச்சு, ஃபுல்லாக கோலியாக வந்துச்சு, இது சாப்பிட்டு வரவே இல்லை. இதை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அது காலையில் அப்புறமா சாயந்தரம் ஒரு 10 சில்லு பீஸு கடிச்சு மாட்டி சாப்பிட்டு அந்த சாரை முழுங்கிட்டு அந்த தீப்பே துப்பிடுங்க. சரியா? உடம்பு வெயிட் போடுறவங்க நார்மலாக இதை எடுத்துக்கலாம், உடம்பு ஒல்லியாகிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். இதோட சுகர் பேஷண்ட் உள்ளவங்க ஒரு 2 பீர்க்கங்காயை முழுசாக அதையும் கட் பண்ணி இப்போ ஜூஸ் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கினீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். ஏங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு பிரச்சனை உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது சுத்தமாக போயிடும். நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா தூங்குவீங்க, எந்த வலியும் இருக்காது, நல்ல ஸ்டெமினாவோட பூஸ்டப்பாக இருப்பீங்க. எப்படின்னா ஒரு சின்ன குழந்தையில் ஒரு 7 வயசில் 8 வயசில் 10 வயசில் நீங்கள் எப்படி இளமையாக ஆரோக்கியமாக இருந்தீங்களோ அந்த ஆரோக்கியத்தை உணர்வீங்கன்னு சொல்ல வரேன். நோய் நொடியோட பிரச்சனை உள்ளவங்க கண்டினியூவாக இதை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரியல உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த ஜூஸை சாப்பிட்டா செட் ஆகும்னு. ஒரு சிலருக்கு 10 நாள்லேயே நல்லா இல்லாம், ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகலாம், ஒரு 6 மாதம் கூட ஆகலாம். சரிங்களா? பிரச்சனை இருக்கவங்க கண்டினியூவாக எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் உடம்பு சொல்லும் இல்லையா, இன்றைக்கி இது தேவையில்லை அப்படின் போது நிப்பாட்டிடுங்க. ஒரு மாதிரியாக இருக்குது, இன்றைக்கி தேவையில்லை, நாளைக்கு எடுத்துக்கலாம், நிப்பாட்டிடுங்க. இல்லை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கினா போதுன்ற மாதிரி என் உடம்பு இருக்குன்னா வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. வியாதியே இல்லை, வியாதியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ இதை ஏதாவது ஒரு வகையில் உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. சரிங்களா? சேர்த்துட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு எந்த வியாதியும் வராதுங்க. நான் ரொம்ப உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சு நாம் வாழ்கிற வாழ்க்கையே
ஆரோக்கியமாக வாழ்ந்தாவே இதுவே பெரிய விஷயமா எனக்கு இருக்குது இல்லையா? நோய் இல்லாமல் சமுதாயத்தை உருவாக்கணும். நோய் இல்லாத சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுட்டு போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம அடித்தளமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாறணுங்க. நம்முடைய இளைய தலைமுறைக்கு, வருங்கால தலைமுறைக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையே கற்றுக் கொடுத்தோம்னாவே இந்த உலகத்தில் நம்ம பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி. இதை நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எப்படி வாழணுன்றதும் சொல்லிட்டேன். அதனால் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. சரிங்களா? 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாயை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்தணும், அது சந்தோஷமாக எப்படி வாழணுன்றத நான் ஒரு மனுஷன் புரிஞ்சிக்கினாவே போதுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட ஒரு அற்புதமான காய்கறி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய். இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை செட் ஆகலைன்றவங்க விட்டுடுங்க. ஆனால் மேக்ஸிமம் 100% எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய அற்புதமான காய்கறி தான் இந்த காய்களின் அரசன்னு சொல்லப்படுகிற இந்த மஞ்சள் பூசணிக்காய். நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்கள். எல்லா நோயிலிருந்தும் மெல்ல 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 நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அது ஆனந்தமாய் வாழ்வோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.